தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த குமாரமங்கலம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? அங்கு மறியல் போராட்டத்தினால் எந்த மாதிரியான கள சூழல் இருக்கிறது? வணக்கம் பத்மநாதன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரமங்கலம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியானது 100 ஆண்டுகளை கடந்து 99 ஆண்டுகளை கடந்து 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ரட்சிதா பள்ளியின் 100ஆண்டு விழா 9ஆம் தேதியான நேற்று நடைபெற இருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் நடந்த நடன நிகழ்ச்சியில் ஒத்திகைக்காக வந்துள்ளார். அப்பொழுது பள்ளியில் சுமார் ஒரு 12 மணி சுமார் மதியம் மயங்கி விழுந்துள்ளார். மயங்கிய நிலையில் மாணவியை பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சைக்கு மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அனுப்பி வைக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மதியம் 1:30 மணி அளவில் மாணவி சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இந்த இடையில் மாணவி சேர்க்கப்பட்டு 3 முறை பரிசோதனையானது செய்யப்பட்டிருக்கிறதாக பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது. 3 முறை பரிசோதனை செய்தார்கள். ஆனால் எந்த முடிவையும் அரசு மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என கூறி இன்று திருச்செங்கோடு நாமக்கல் சாலையில் உள்ள குமாரமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே பள்ளியின் அருகாமையிலேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது தாயார் மற்றும் தந்தை வாய் பேச முடியாத நிலையில் தந்தையும் கதறி அழுத சோகம் மக்களை பெரும் சோகத்தில் ஏற்படுத்தியது. அவர்கள் குடும்பத்துடனும் உறவினர்கள் இந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் என ஒரு 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல்ல ஈடுபட்டனர். பள்ளியில மாணவி மயக்கம் போட்டு விழுந்த போது தடுப்புகள் ஏற்பட்டதாகவும் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்க பெற்றோர் மறுத்துள்ளனர். பள்ளிக்கு வந்த மாணவி மீது எப்படி தடுப்புகள் ஏற்பட்டிருக்கும் என கேள்விகளை எழுப்பியுள்ளனர். 3 முறை டெஸ்டுகளை எடுத்தும் அரசு மருத்துவமனையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாததை கண்டித்தும் இன்றைக்கு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காலை மட்டுமே உடல் பிரேத பரிசோதனை இன்று நடைபெற இருந்த நிலையில பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் லெனின் மற்றும் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பொறுப்பு கௌதம் ஆகியோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். குடும்பத்திற்கு அந்த மாணவி இறந்ததை அடுத்து 20 லட்சம் இழப்பீடு தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவியின் அண்ணனுக்கு நல்ல பள்ளியில் சேர்த்து அவரை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என 3 கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கையின் அடிப்படையில வருவாய் கோட்டாட்சியர் லெனின் முதல்வருக்கு நேரடியாக தெரிவிப்பதாகவும் வாக்குறுதி அளித்து தற்போது போராட்டமாக செயல்படப்பட்டுள்ளது. பத்மநாதன், இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இன்று காலை பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது. பிரேத பரிசோதனை முடிந்து உடலை வாங்கிக் கொள்வதாக ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர் லெனினிடம் உறவினர்கள் தெரிவித்தனர். பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அதிகாரி வரணும். பாப்பா நல்லாதான் சார் பள்ளிக்கூடம் போச்சு. திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, பூச்சி ஊறிச்சு, உடம்பெல்லாம் திட்டா இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துச்சு.
ஐயோ வெள்ளம் காலையில என் பிள்ளைய விடையில நல்லா தானே விட்டேன், என் பிள்ளை பாவம் செத்து என் கையில கொடுத்துட்டேன் சாலியா சாமி. நரக்ஷிதா அப்பா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். மர்மமா இருக்குது என் பிள்ளைக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளைக்கு நியாயம் வேணும். என் பிள்ளை எப்படி இதாச்சு பாவம், அவ துடிச்சு சத்தா பாவம். என் குழந்தை நான் கொடுத்த பாலெல்லாம் வெளியே வந்துச்சு. ஐயோ ஐயோ என் பாவம், என் பையன் அனாதை ஆயிட்டாரு. என் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு நீதி வேணும். என் பிள்ளை எப்படி செத்து போச்சு, எனக்கு நியாயம் வேணும். நல்லா இருந்த பாப்பா இது அநியாயமா செத்துட்டா. யாரு காரணம்? அவங்களுக்கு தண்டனை வேணும். அவங்களுக்கு நியாயம் கேட்க கூடாது. எனக்கு நியாயம் வேணும். என் பாப்பாக்கு நியாயம் வேணும். அநியாயமா கொண்டவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. கொடி சேர்த்துல இருந்து என்ன ரிசல்ட்னு எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. இது வரைக்கும் செத்து போல நாங்க கேட்டோம். அந்த பிள்ளை ஒரு வார்த்தை ரிசல்ட் சொல்லவே இல்லை. என்னன்னு எங்களுக்கு சொன்னாதான் எங்களை பிள்ளை வாங்குவோம், இல்லைன்னா பிள்ளை வாங்க மாட்டோம். நாங்க எல்லாரும் எங்களுக்கு சொல்லுங்க. ரிசல்ட் 3 தடவை எடுத்தாங்க. 3 தடத்துக்கு எந்த ரிசல்ட்டும் சொல்லவே இல்லைங்களா? அந்த பிள்ளைய அத்தனை பேர் இருந்து பார்த்தோமே, ஒண்ணும் சொல்லவே இல்லையா? அடையாம பிள்ளை நல்ல மாதிரியே போயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன தண்டனை வாங்கிக்கூடாது. இந்த பையனுக்கும் பாருங்க வாய் பேச தெரியாது. இந்த பையன் என்ன பண்ணுவான்? இவனை வச்சு என்ன ஒரு நியாயத்தை கொடுங்க.